திமுகவோட வெற்றி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெற்றி. அது ஜனநாயகமா பணநாயகமான்னு பார்த்துக்கிட்டோம்னா அது பணநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியை தவிர இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 114 பேரை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதிமுக காலத்திலேயே இருக்க பார்லிமெண்ட் மெம்பர், திமுகவில் ரெண்டு வட்டம் இருந்த பார்லிமெண்ட் மெம்பர். இன்னைக்கு ஓவைசி என்ன செஞ்சார் பார்லிமெண்ட்ல? ஜெய் பாலஸ்தீனோன்றாரு. அல்லாஹ் அக்பர்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் வாழ்த்திருப்போமே. ஜெய் அல்லாஹ் அக்பர்னு கூட சொல்லிட்டு போ. அதனால தான் நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, வகை ரீதியான கணக்கெடுப்பு, பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு, மத ரீதியான கணக்கெடுப்பு, இது எல்லாமே சேர்த்து எடுக்கணும். அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்த்து தான் எடுக்க முடியும். மக்கள் ஆன்மீகத்தில் மூழ்கிய தமிழ்நாட்டில் நாத்திக கூட்டம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஜாதி பேர் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த ஜாதி பேரெல்லாம் இப்படி சந்தூர் எடுத்துருவாரா? அதான் சார் அவர் சொல்றாரு, எல்லாருடைய பேருமே எடுக்கணும், ஆதி திராவிடர்ங்கிற பேர் இருக்கக்கூடாது, கள்ளர் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க பார்க்குது தமிழ்நாடு அரசாங்கம், கள்ளர் பள்ளிகளுடைய சொத்துக்களை. அது ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம், அதை ஏற்றுக்கிறோம் மாட்டோம். கவுண்டம்பாளையமா இருக்கட்டும், தம்பி மோகன்ஜி எடுக்கிறத படங்களா இருக்கட்டும், இது நாட்டில் நடக்கக்கூடிய அபலங்களை படமா எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடைநிலை சாதிகளை நாடக காதல் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கா? அதை பத்தி மட்டுமே வச்சு படம் எடுக்கிறாங்களே. இல்லை சார், இவ்வளோ நாள் அந்த எஸ்சி பட்டியலில் இருந்திருக்காங்க, எல்லா அட்வான்டேஜையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வெளியேறதுக்கான காரணம் என்ன? சந்தூர் பேசிக்கலி கம்யூனிஸ்ட் நக்சல் அர்பன். இல்லை, ஒரு நீதி அரசர் அப்படின்னு சொல்லும் போதே அவர் எல்லாத்துக்கும் அற்பாற்பட்டவர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். கங்கை. வணக்கம் சார். கங்கை, ரைட். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகி பிரதமர் அவர்கள் பதவியேற்றுட்டாங்க. ஸோ நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு, புதுச்சேரியும் சேர்த்து. திமுகவோட வெற்றி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெற்றி. அது ஜனநாயகமா பணநாயகமான்னு பார்த்துக்கிட்டோம்னா அது பணநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியை தவிர ஜனநாயகத்துக்கு கொடுத்த வெற்றி இல்லை. இவங்க இந்த 2.5 ஆண்டுகளாக என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா பணநாயகம். இன்ன வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடக்கூடிய ஜனங்களை தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டவங்களாம் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் இந்த வேட்பாளர், இவரை பற்றி தெரியுமா? தெரியாது. 500 ரூபா பணம் தெரியும். அது இல்லை, பாமர மக்கள்லேருந்து பணக்காரன் வரைக்கும் 500 ரூபான்ற நோட்டு தெரியும். இப்படி வாக்களி காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட ஜனத்தின் வெற்றிகளை கொண்டாட முடியாது. அதுவும் போல் இவங்க சென்ற முறையை விட வாக்கு சதவீதத்தில் 6% குறைஞ்சிருக்காங்க. எண்ணிக்கையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, மக்கள் எப்படி இவங்களை நேசிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். 6% பேர் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு, நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல திமுகவினுடைய வெற்றியாமல் கொண்டாட முடியாது. அதனால தான் ஸ்டாலினே அமைதியாக இருக்கார். இது பெருசாக கொண்டாட முடியாதுல்ல. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 114 பேரை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதிமுக காலத்திலேயே இருக்க பார்லிமெண்ட் மெம்பர், திமுகவில் ரெண்டு வட்டம் இருந்த பார்லிமெண்ட் மெம்பர், மொத்தம் எண்ணிக்கிட்டிங்கன்னா 114 பேர். தமிழ்நாட்டுக்கு இவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? பார்லிமெண்ட்டில் போய் இவங்க என்ன செய்கிறாங்க? அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, இப்போ லேட்டஸ்ட்டாக உதயநிதி வாழ்க. அந்த உதயநிதி பேரை மட்டும் இப்போ அண்ணா விட்டான், பெரியாரையும் விட்டாங்க, இப்போ உதயநிதி வாழ்க. இதுதான் இவங்க செய்யக்கூடிய சாதனை. காந்தி சிலை பக்கத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண, இன்றைக்கி கூட பார்லிமெண்ட்டில் நீட்டுக்கு எதிராக போராடி அந்த பார்லிமெண்ட்டை சீர்குலைக்கணும்னு சொல்லி பகிரங்கமாக ராகுல் காந்தி சொல்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு, இந்த கூட்டத்தொடர் நாங்கள் நடத்த விட மாட்டோம், இன்னும் 4 நாள் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், நடத்த விட மாட்டோம். ஒரு நாளைக்கு நிமிஷ கணக்கில் அங்கே செலவு பல லட்சம் ஆகிருக்கு. பல லட்சம் ஆகும் ஒரு நாள் பார்லிமெண்ட் செலவு. ஆனால் அதை பூரா மக்கள் வரி பணத்தை வீணாக்கணும்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறதுல இது ஆரோக்கியமான வெற்றியும் கிடையாது. திமுக பொறுத்தளவுக்கு இந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது, அவங்கெல்லாம் வருத்தப்படணும். இந்நேரம் கலைஞராக இருந்தால் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, வாஜ்பாய் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லி நேரம் கூட்டணி வச்சு நான் அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர் பதவி வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு அவரை இயக்குறவங்க சரியில்லை. இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கங்களேன்,
அங்கே 20 சீட்டில் அங்கே ஒரு சீட்டு கம்யூனிஸ்ட்டு, 19 சீட்டு காங்கிரஸ், அதில் ஒரு சீட்டு பிஜேபி வந்திருக்கு கேரளாவில். கொள்கை கோட்பாடற்ற கூட்டணிக்கெல்லாம் அவர் பயப்படுறாரு. அந்த கட்சியில் என்ன கொள்கை இருக்குது? மம்தா பானர்ஜி தனியாக நிற்கிது, கம்யூனிஸ்ட் தனியாக நிற்கிது, இங்கிட்ட எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏதோ சேர்ந்து நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த கொள்கை கோட்பாடு அற்ற ஒரு கூட்டணிக்கு பயந்துக்கிட்டு இவர் பிஜேபியை எதிர்க்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இன்னும் வளங்கள் சேர்க்கணும், தேவையான இப்போ மீனவர்களுக்கான பிரச்சனை. ஸ்டாலின் போய் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி போய் உட்காந்து பேசி அதை நலன்களை பெறக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய டாக் இங்கே இல்லை. ஏன்னா இவர் பேசுகிறாரோ இல்லையா, இந்த கூட இருக்கு பாருங்கள் கூட்டணி கட்சின்ற அல்லக்கைகள், இது எதையாவது பேசி கிளப்பி விட்டு ஸ்டாலினையும் மத்திய அரசாங்கத்திற்கான உறவுகளை முறிக்கக்கூடிய வேலை தான் பார்க்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் தான் இவங்களெல்லாம் இயக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா தோழர் திருமாவளவன் பகிரங்கமாக சொன்னார், இந்த முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் 100% வாக்களிக்க வேண்டும்னு சொன்னார். எதனால் சொன்னார்? அதே மாதிரி அந்த 100% வாக்களித்ததின் விளைவு தான் இந்த 40% வெற்றி. அது போக பணம் கொடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒற்றுமை என்பது இந்துக்கள்கிட்ட இன்னும் அவேர்னஸ் இல்லை. இந்துக்கள் 100% வாக்களித்திருந்தா பாஜக ஜெயிச்சிருக்குமா? இந்துக்கள் 100% வாக்களிச்சா எந்த கட்சியுமே வராதே. காங்கிரஸ் வராது, மம்தா பானர்ஜி வராது, மாயாவதி வராது, எவனும் வரமாட்டானே. ஆனால் இங்கே இருக்கவனுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. கேரளாவில் எஸ்டிபி மாநாட்டில் 2047 இதை இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க எஸ்டிபி. ஆனால் அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஓவைசி என்ன செஞ்சார் பார்லிமெண்ட்டில்? ஜெய் பாலஸ்தீனோன்றார். இது எவ்வளோ பெரிய இந்தியா இறையாண்மைக்கு எதிரானது? இது யாராவது கேட்டானா? இந்தியா கூட்டணியில் இருக்க வேணும், இல்லை எதிர்கட்சியில் இருந்தவங்களோ, ஆளுங்கட்சியில் இருக்க மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராம் கத்துறான். இல்லை சார், ஆளும் கட்சியினர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல போய் தான் அவர் பதிலுக்கு ஜெய் பாலஸ்தீன். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாலஸ்தீனத்தில் ராமர் பிறக்கலை, அவருக்கு அயோத்தியில் பிறந்ததுனால ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் வாழ்த்திருப்போமே. ஜெய் அல்லாஹ் அக்பர்னு கூட சொல்லிட்டு போ. ஏன் ஜெய் பாலஸ்தீனன்னு சொல்லி இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு இன்னொரு நாட்டையே இங்கே புகழ் பாடுற நீ? இப்படி ஆளுங்க தான் இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள். நான் எல்லா இஸ்லாமியரையும் சொல்ல மாட்டேன். இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள் இன்ன வரைக்கும் கோட்டமேட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. ராமநாதபுரத்துக்குள்ளே இப்போ கலவரம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த கூட்டம் பூரா ஒன்று சேர்ந்துக்கிறது. ஒரு 100 வீடு இருக்கிற இடத்துல, இஸ்லாமியர் வீடு எடுத்துகிற ஒரு 10 இந்துக்கள் வாழ முடியாது, கண்டிப்பாக வாழ முடியாது, விரட்டி விட்ருவாங்க. ஆனால் 1000 இந்துக்கள் இருக்க இடத்துல 10 இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக வாழலாம். இந்த சகிப்புத்தன்மை தான் இன்ன வரைக்கும் நம்மளெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவே இன்றைக்கி அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. அவங்க இன்றைக்கி நண்பர் ஊர்லேருந்து வந்தான். எதுக்கு வந்தேன்னா ஓட்டு போட வந்தேன்றான். அமெரிக்காவிலேருந்து வரான் ஒரு இஸ்லாமியர், என் கூட படித்தவன். எல்லாருமே வெளிநாடுகள்லேருந்து வர்றான். ஏன் வர்றேன்னு கேட்டால் நான் ஓட்டு போட வந்தேன்றான். காரணம் அவனுடைய அந்த மத கான்ஸ்டியூஷன், அவன் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க பூரா இஸ்லாமியர் இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம்லாம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்ற கடைப்பிடிக்கிறது இந்துக்கள் மட்டும்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வீட்டில் கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆள் கல்யாணம் பண்ணவே 5 குழந்தை பெற்றிருக்கான். இன்றைக்கி 22% எப்படி வந்துச்சு? சுதந்திரம் வாங்குறப்போ வெறும் 3% தான். ஆனால் அங்கே இருந்த 3% காணா போச்சு பாகிஸ்தானில். ஆனால் இன்றைக்கி சமூக நீதி பேசுகிறவங்க ஏதாவது இதை பேசுவானா? இன்றைக்கி 22% இஸ்லாமியர் வளர்ந்துருக்காங்கன்னா காரணம் என்ன? ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல. இஸ்லாமியர் நாடு எந்த நாடு அமைதியாக இருக்குது? ஏதாவது ஒரு நாடு அமைதியாக இருக்கா? எல்லா நாடும் அமைதி இழந்து உட்காந்துருக்கு. ஏன்னா இஸ்லாத்தில் இருக்கவங்க பழமைவாதிகள் நல்லா இருக்காங்க. இந்த புதுமையாக நான் புரட்சி செய்யணும் வர்றவன் பூரா இந்த நாட்டை துண்டாடணும், இந்த நாட்டை பிரிக்கணும், பிரிவினை ஏற்படுத்தணும். சின்ன சின்ன பசங்கள்லாம் இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காங்க. அவனுக்குலாம் இஸ்லாத்துன்றது ஒரு அன்பு மார்க்கம், அமைதி மார்க்கம்னு அவனுக்கு தெரியாதுங்க. அவன் இஸ்லாத்தினாலே வெடிகுண்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கான் போல். எல்லா பேருமே அந்த தாடியை வச்சுட்டு மக்களை பயம்படுத்துகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இது நல்லதில்லை. திமுகவினுடைய வெற்றி என்பது அது கூட்டாக பேசி முடிவெடுக்கப்பட்ட வெற்றி. எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி கிறிஸ்தவ மிஷினரிகள், இஸ்லாமிய மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து பேசி எடுக்கப்பட்ட வெற்றி. அதுபோல் பணநாயகம் ஜெயிச்சிருக்கே தவிர திமுகவினுடைய வெற்றி என்பது அது மக்கள் மத்தியில் வெற்றி அல்ல, சூழ்ச்சியின் வெற்றி. அது திமுகவோட 40 சீட்டு ஜனநாயக வெற்றி இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப பாஜகவோட 240 மட்டும் ஜனநாயக வெற்றியா? பாரதிய ஜனதா கட்சி போன வட்டம் 300க்கு மேற்பட்ட இடங்களில் வச்சுருந்தாங்க. இந்த வட்டம் 241 சீட்டு.
மக்கள் அவங்களுக்கும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருமே அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது வந்து அபாகாரமாக சேர்ந்து பேசி முடிவெடுக்கப்பட்ட வெற்றி. அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. ராமர் கோயில் கட்டின இப்போ பாஜக ராமர் கோயில் கட்டிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ராமர் கோயில் கட்டினதுனால, உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டினதுனால 500 சீட்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குனாங்க. ஆனால் பாஜகவின் எண்ணம் அதுவல்ல. கோயில் என்பது வேற, அரசியல் என்பது வேற. இதை ரெண்டையும் கலந்து பார்க்குறது தான் இந்த காங்கிரஸினுடைய வேலை, திமுகவினுடைய வேலை. அவங்க எப்பயுமே இது ரெண்டையுமே ஒன்றா பார்க்குறதில்ல. ராமர் கோயில் கட்டுறதுனாலேயே அந்த ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்னு ஓட்டு கட்டி எங்கேயுமே நிற்கலையே. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ராமர் கோயில் கட்டுறாங்க, மத பிரச்சனை வரும், 2 சமூகங்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் இவங்களுடைய பிரச்சாரமாக இருந்துச்சு. மோடி ஒரு இடத்துல நான் ராமர் கோயில் கட்டிட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்கலையே. அதனால தான் உத்தரப்பிரதேசில் கூட அவங்க கவனம் செலுத்தலையே. ஏன்னா ராமர் இதை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்கன்னு கூட அவங்கெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தலையே. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டியிருந்தா மக்கள் பூரா சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? ஆனால் ராகுல் காந்தி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் கிடந்தார். வீடு வீடாக போனாங்க. நம்ம ஆளுங்க பிஜேபியை சேர்ந்தவங்க கொஞ்சம் மக்களை வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறது வேறு, ஆன்மீக ரீதியாக பார்க்குறது வேறுன்னு நினச்சதுனால தான் அவங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தாங்க, அரசியல் ரீதியாக பார்க்கல. ஆனால் ராகுல் காந்தி வந்து அரசியல் ரீதியாக பார்த்தாரு, ஆன்மீக ரீதியாக பார்க்கல. இதுதான் வித்தியாசம், அங்கே தோல்விக்கான காரணம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்றத்தில் வந்து ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியாக இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதை கொஞ்சம் பிரீஃபாகவே பேசணும். சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1931 வந்து இந்தியா முழுவதுமான ஜாதிய வாரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 41 எடுத்தாங்க. 41 எடுக்கிற பட்சத்தில் 2ஆம் உலகப் போர் வந்து உச்சத்தில் இருந்ததுனால அதுவும் சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 51 இந்திய குடியுரிமை சட்டம் வந்துருச்சு. அப்பயும் அவங்களால சரியாக பண்ண முடியல. 1953 காக்கா காலிஸ்கர்ன்ற ஒரு தலைமையில் ஒரு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்போ 53. அதுக்கப்புறம் 1961 அரசாணை 15/4, 16/4 இந்த அரசாணையின் கீழே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்ததை வச்சு தான் இப்போ தமிழக அரசாங்கம் இபிபிள் கட்ட சொல்கிறான் பாருங்க. போன வட்டம் 2000 கட்டியிருந்தானா இந்த வட்டம் 2500, போன வட்டம் 3000 கட்டியிருந்தானா இந்த வட்டம் 3500. இப்படி தான் அதை கால்குலேட் பண்ணி தான் இன்ன வரைக்கும் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ப்ராப்பரான ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கலை. 1961 இந்த 15/4, 16/4 அரசாணையை வச்சு அதில் ஒரு திட்டத்தை வச்சு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் எப்படின்னா, அது ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எப்படி எடுத்தாங்கன்னா, ஒரு வீட்டில் போகிறது நீ எவ்வளோ படிச்சிருக்க, ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. ஒரு 11 திட்டங்களை வச்சு அவங்க கணக்கெடுப்பு எடுத்தாங்க. நீ எவ்வளோ படிச்சிருக்க, எவ்வளோ பொருளாதாரத்தில் இருக்கிற, எவ்வளோ விவசாய நிலங்கள் வச்சுருந்த, அந்த ரீதியான ஜாதி வாரியான கணக்கெடுப்புன்றதை விட ஜாதி வகைகளான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஜாதி ரீதியான ஜாதி வகைகளான இனக்குழுக்களான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1979 மண்டல் கமிஷன். அந்த மண்டல் கமிஷன் தான் நம்மளை போன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிச்சு. 27% மண்டல் கமிஷனில் கொடுத்தது. அதை விபி சிங் 1980 அதை நடைமுறைப்படுத்தினார். அன்னைக்கும் கூட ஜாதி ரீதியாக மக்களை பிளக்கிறார் விபிசின்னு சொல்லி ராஜீவ்காந்தி எதிர்த்து குரல் கொடுத்தார். இந்த 27% இடஒதுக்கீடுக்கு ராஜீவ்காந்தி எதிராக இருந்தார். அன்னைக்கு இல்லை, பாஜக இதை ஆதரித்து பேசியிருக்காங்க, வாஜ்பாய் ஆதரித்து பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, திமுக இன்னைக்கு விபி சிங் சிலையை சென்னையில் சுரக்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு நினைவு நாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். விபி சிங் போன்ற ஒரு நல்ல மனிதர்னால தான் எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடைச்சே தவிர எந்த சமூக நீதி பேசக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு கொடுக்கல. இப்போ ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுன்னு சொன்னால் ஒரு விஓவை கேட்டால் கொடுத்துருவான். ஊரை பஞ்சாயத்து தலைவரை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இருக்கட்டும் சர்டிஃபிகேட் இருக்கேன். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பஞ்சாயத்து தலைவர் எப்போ என்னென்ன சாதிக்காரன் என்னென்ன லிஸ்ட்டு கொடுன்னா கொடுத்துருவான். கொடுக்க மாட்டானா? அது பெரிய கஷ்டமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் மேலே இருக்கையும் பார்த்துக்கலாம், நீ எதுக்கு கீழே இருக்கேன்னு கேட்குறேன். எல்லாம் மேலே இருக்கவன் தான் எடுக்கணும்னா நீ என்ன இங்கே பண்ணுற? உனக்கு என்ன வேலை? 2008 புள்ளி விவர விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி 1947 சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தில் புள்ளி விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 2008 அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க இந்திய அரசாங்கம்.
அந்த 2008 ஏற்படுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பீகாரில் நிதிஷ்குமார் அந்த விகிதாச்சார அடிப்படையில் புள்ளி விவரமான விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்தார். அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு இந்தியா பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. ஏன் ஏன் அது மாநில அரசாங்கம் தானே. பீகார் மாநில அரசாங்கம் தான் அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் மத்திய அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அது தப்பு. 2 பேருமே செய்யணும். அவங்களும் எடுக்கணும், இவங்களும் எடுக்கணும். இதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் சாதிய கட்டமைப்பு தெரியும். இன்னென்ன சமூகத்திற்கு இன்னென்ன சலுகைகள், இன்னென்ன சமூகம் இருக்குன்ற இதெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். மேலே இருக்கவங்களுக்கு பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவங்களுக்கு. இங்கே தான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இத்தனை டிஎன்டி, டிஎன்சி இத்தனை பிரிவுகள் இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான் இங்கே இருக்கவங்களுக்கு. அதனால தான் தமிழக அரசாங்கம் 2008 அரசாணையின்படி நிதிஷ்குமார் எப்படி எடுத்தாரோ அது மாதிரி இங்கே எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ஜாதி வகையிலான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். ஜாதி ரீதியான கணக்கெடுப்புனா விஓவை கேட்டால் கொடுத்துருவான். ஜாதி என்னென்ன சமுதாயம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குது, படிப்பில் எப்படி முன்னேறி இருக்குது, சொத்தில் எப்படி முன்னேறி இருக்கான், அப்படி ஒரு கணக்கெடுப்புக்கு தான் எடுக்க சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் தான் சாதியை மறைக்கிறதுக்காக மதம் மாறினவங்க. அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னா ஜாதியை மட்டும் இங்கே வச்சுட்டு மதங்கள் வேறு மதத்தில் இருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். மதங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இருக்கிறவங்க வேறு மதத்தில் இருப்பாங்க. அந்த சலுகையில் காமிச்சு அவங்க வேலை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க மதங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதமாக இருக்கும், இஸ்லாமியர் மதமாக இருக்கும். ஆனால் சலுகைக்கு மட்டும் ஜாதியை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை தான் வகைப்படுத்தணும். இவங்களெல்லாம் பிரித்து கரெக்டான ஆளுக அவன் மதம் மாறிட்டா ஜாதி இல்லை. இதுதான் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் வந்து மதம் மாறினவங்களுக்கு சலுகையில் நிப்பாட்டி அவங்களுக்கு பிசி சலுகை போகுது. அந்த மாதிரி நீங்கள் சலுகையில் வாங்கிக்கங்களே தவிர இந்த எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி, எஸ்சி, எஸ்டிக்குள்ளே வராதிங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதனால தான் இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். இன்னொன்று எதுக்காண்டி சொல்கிறேன்னா, இந்த சாதி அரிப்புன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோம், நாங்கள் 3 கோடி பேர் இருக்கோம், நாங்கள் 2.5 கோடி பேர் இருக்கோம். தமிழ்நாட்டிலே 8.5 கோடி பேர் தான் இருக்கான். ஆனால் இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா 40 கோடி வந்துடும். இந்த சாதி அரிப்பு பேசுகிறவனுக்காக இது நிப்பாட்டணும். ஒன்று, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீடு கேட்குறாங்க. இப்போ சட்டசபையில் கேள்வி எழுப்புகிறாங்க. கோகாமணி அண்ணன் எடுத்திருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு வந்து எதுக்கு மத்திய அரசாங்கம் எடுக்கணும், நீங்களே எடுங்கன்றாங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பேசுகிறீங்கல்ல, சுயாட்சி பேசுகிற நிதிஷ்குமாருக்கு இருக்க கட்சி ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேட்குறாங்க. அது வாஸ்தவமானது, வரவேற்கத்தக்க கருத்து. ஆனால் அவங்க 10.5% கேட்குறதுக்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. நாங்கள் இத்தனை கோடி பேர் இருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன தரவு இருக்குது? 1931 அப்புறம் எந்த தரவும் இல்லை. 61 அப்புறம் 61லையுமே அது ஒரு மேம்போக்கான கணக்கெடுப்பு தான். அதுக்கப்புறம் தான் இபி பில்லு கணக்கு சொல்கிற மாதிரி மாதம் இவங்களாம் இத்தனை சதவீதம் போட்டுட்டு அரசாங்கம் கணக்கு எழுதுகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் புள்ளி விவர கணக்கு இது வரைக்கும் சொல்லலை. அப்போ அவங்க 10.5% கேட்குறாங்கன்னா அந்த 10.5%க்கான இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறதுனா எண்ணிக்கையின் பேரில் தான் கொடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன், நான் திருமாறேன், நான் எப்பயும் கரெக்டாக பேசுவேன். நாங்கள் 1 கோடி பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, முக்குளத்தூர் சமூகம். அவங்க 2 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணி பார்த்துருவோம். தேவேந்திரகுல மக்கள் இருக்காங்க, பிள்ளைமார் சமூகம் இருக்காங்க, தமிழ் சமூகம் இருக்காங்க, நாயக்கர் சமூகம், இத்தனை சமூகம் இங்கே இருக்குது. இதில் டிஎன்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தில் எத்தனை பேர்னா 63 ஜாதி இருக்குது. அந்த 63 ஜாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட 27% எனக்கு மட்டும் 10.5% கொடுத்துருன்னா மிச்சம் இருக்க வேணும் என்ன பண்ணுவான்? மிச்சம் 63 பேர் என்ன பண்ணுவான்? அவனோட பொருளாதாரம் என்னாச்சு? அவனோட வாழ்வாதாரம் என்னாச்சு? அவனுக்கு குழந்தைகள் படிக்கணுமா வேணாமா? அவனும் முன்னேறணுமா வேணாமா? எனக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துருன்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய உரிமை. அதை அவங்க கேட்கட்டும், அவங்க உரிமை. அதை காட்டி நிறையா போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் கேட்பதற்கான என்ன தரவு? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. கொடுக்க கூடாதுன்றதுக்கு என்ன தரவு இருக்கு? என்கிட்ட இல்ல. பீகார்ல வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அவங்க ஹைகோர்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில மட்டுமே வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாதிவாரி கணக்கு எடுத்தும் யூஸ்ஃபுல் இல்லை தானே சார்? அது பீகாரோட ஸ்டேட்டஸ். தமிழ்நாட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, இது வரைக்கும் எண்ணிக்கையில் இது ஒரு பெரிய எல்லா சமுதாயம் பெருமை பூசக்கூடிய சமுதாயம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாமே நாங்கள் தான் பெருசு, நாங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறோம், நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் பிள்ளை ஊட்டியை படிக்கலை வைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல. நீ தமிழ்நாடு அரசாங்கம் 2008 ஆணையின்படி ஜியோ படி நீ வந்து எல்லா தமிழ்நாடு அரசாங்கம் ஜாதி வகை ரீதியான
கணக்கெடுப்பு எடுத்து நீங்கள் இதை சரி பண்ணீங்கன்னா ஒழிய அங்கே இருக்க ஸ்டேட்டஸ் வேறு, இங்கே இருக்க ஸ்டேட்டஸ்கோ வேறு. இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு திருமாறனுக்கு உரிமை இல்லை. ஏன்டா எனக்கு எந்த தரவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. அவங்க எத்தனை கோடி இருக்கு, எத்தனை கோடி 2 கோடி பேர் இருந்தாங்கன்னா நிறையா கொடுத்துட்டு போகிறது, எனக்கு அந்த தரவு இல்லை. ஆனால் அவங்க கேட்குறதுக்கு என்ன தரவு இருக்குது? 2 கோடி பேர் இருக்கோன்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதுக்காண்டியாவது வகை ரீதியாக, ஜாதி வகை ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இது ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு. வன்னியர்கள் நீண்ட காலமாக போராடி வர்றாங்க. கல்லர் பள்ளிக்கூடம் அடுத்த டாபிக் நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். கல்லர் பள்ளிக்கூடத்தில், கல்லர் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா வன்னியர் தான் இருக்கிறாங்க, கல்லர்கள் இல்லை. இன்னுமே நாங்கள் படிப்பில் பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்னும் படிப்பில் பின்தங்கி தான் இருக்கோம். வன்னியர்கள் தான் அந்த இதில் நிறைய போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம், அவங்க சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல தலைவர்களுடைய முன்னெடுப்பு. ஆனால் நாங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான். நாங்களும் எங்கள் சமுதாயம் முன்னேறணும், எங்களுடைய பள்ளிகளும் படிக்கணும், எங்கள் பிள்ளைகளும் படிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, வகை ரீதியான கணக்கெடுப்பு, பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு, மத ரீதியான கணக்கெடுப்பு, இது எல்லாமே சேர்த்து எடுக்கணும். அது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சேர்த்து தான் எடுக்க முடியும். ஆனால் ஜாதி ரீதியான, வகை ரீதியான கணக்கெடுப்பு என்பது இவங்களே எடுக்கலாம் சார். ஒன்றும் இல்லை, நிதிஷ்குமாரோடைய இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுத்த இடத்துல நிதிஷ்குமாரோடைய சமூகம் 2.3%. அவருடைய சமூகம் 2.3% தான் இருக்குல்லே மைனாரிட்டி சமூகம். அவர் நிதிஷ்குமார், அன்னைக்கு நாட்டினுடைய முதல்வர். இன்றைக்கி நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் ஸ்டாலின், இசை வெள்ளாளர். அவங்களுடைய சமூகம் பார்த்திங்கன்னா 1.5% கீழே தான் அவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்காண்டியாவது ஜாதி வாணியர் அவங்களுக்கு எப்படி நாங்கள் படுற கஷ்டம் தெரியும், வன்னியர் படுற கஷ்டம் எப்படி தெரியும், தேவர் படுற கஷ்டம் எப்படி தெரியும், தேவேந்திர படுற கஷ்டம் எப்படி தெரியும், பிள்ளைமார் படுற கஷ்டம் எப்படி, இப்படி இருக்க தமிழ் சமூகம் பறையர் படுற கஷ்டம்லாம் எப்படி தெரியும்? இல்லை, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் நாட்டை ஆளணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்களுடைய வலி என்னன்னு தெரியும். நான் பிறந்த சாதியில் அவன் போனேன்பா, நல்லா இருக்கேன்பா, அவனை நல்லா வச்சுட்டேன்பா, இசையை வெல்லாமல் பண்ண முடியுமா? இசை மேலம் தான் அவங்களுடைய சமூகம், இசை மேலம் சௌதேசம். ஆனால் இசை வெள்ளாளர்னு சொல்லி அவங்க கலைஞர் அவர்களும் ஒரு சாதியை உருவாக்குனார். அந்த சமூகத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையாக சமூகங்கள் இன்றைக்கி நாட்டை ஆள முடியலை. ஏன்னா எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே ஜாதிக்குள்ளே போய் அடங்கி கிடக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் அரசியல் அறிவு இல்லை இவனுக்கு. ஏன்னா ஒரு சதவீதம் கீழே இருக்கவங்க இந்த நாட்டவே ஆள்றாங்களே. இன்றைக்கி அந்த எப்படி ஆள்றாங்க? இந்த நாட்டில் அடிப்படை பேஸ் அதிக கோயில்கள், 47,000 அரசு கோயில்கள் இருக்கக்கூடிய, அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. மக்கள் ஆன்மீகத்தில் மூழ்கிய தமிழ்நாட்டில் நாத்திக கூட்டம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு அவேர்னஸ் இவனுக்கு இல்லையா, அவனுக்கு இல்லையா? அவன் தெளிவாக இருக்கான், மேலே இருக்கவன் திராவிட கட்சிக்காரன் எல்லாம் தெளிவாக இருக்கான். இவன் முட்டா பையன் 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இவனுக்கு போய் நம்ம என்ன பெருசாக செஞ்சுக்கிட்டு. டிஆர் பாலு என்ன சொன்னார்? 200 ஆண்டுகள் கோயில்களை நான் இடிச்சேன்னு சொன்னார். அன்னைக்கு அதே டிஆர் பாலு இன்னைக்கு பார்லிமெண்ட் மெம்பர். அவங்களோட நாத்திக கொள்கைக்காக தான் அவங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்றீங்களா சார்? பணம் தான் நான் இப்போ தான் சொல்கிறேன்ல கங்கை, எப்பயுமே பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டு. இங்கே பணம் தான். தமிழ்நாடுகளை திருமங்குளம் ஃபார்முலான்னு சொல்லி அழகிரி ஆரம்பித்தார். திருமங்குளத்தில் நாம் பிறந்த முக்குளத்தூர் சமூகம் பிரமலை கல்லர் வாழ்கின்ற பகுதியில் இந்த திருமங்குளம் ஃபார்மா நம்ம வெளிநாட்டில் சிங்கப்பூரில் போய் நின்றா எந்த ஒரு கல்லர் விடுங்க, நாங்கள் 8 நாடு 24 அந்த திருமங்குளம் ஃபார்முலா ஊர் தானே, கோழிக்கும் கோட்டு பிராணிக்கு போகிற ஊர் தானே. எவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருக்கு. இது அங்கே தான், தமிழ்நாட்டில் தான் அங்கே தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்தியா முழுவதும் இது போயிருக்குன்னா திருமங்குளம் ஃபார்முலா. அசால்ட்டாக பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பிச்சுனா, சட்டசபையில் பேசமாகும், கர்நாடக சட்டமன்றத்தில் பேசுகிறான் தமிழ்நாடு திருமங்குளம் ஃபார்முலாண்டு. அதுக்கு யார் காரணம்? திமுகவும் திராவிட கட்சிகளும் அன்றைக்கு அமைச்சராக இருந்த திரு அழகிரியம் அவர்கள் தான் காரணம். அதனால் பணமே இங்கே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுமா. இங்கே பணம் தான் பிரதானமாக இருக்குது. மக்களுக்கு இன்னும் அரசியல் விழிப்புணர்வு இல்லை. இன்றைக்கி நம்ம இத்தனை 2 கோடி நம்ம மியூசியம் இருக்கிறோமே, வன்னியர்கள் 2 கோடின்னு சொல்கிறோமே, நாங்கள் தான் இங்கே படையாச்சி வம்சம்னு சொல்கிறோமே, இன்றைக்கி 1% கீழே இருக்கிற இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரே அப்படின்ற அறிவு யாருக்கும் இல்லை. அன்புமணி ராமதாஸும் ஐயா மருத்துவரும் எவ்வளோ நல்ல திட்டங்களை சொல்கிறாங்க. எவனா ஏற்றுக்கிறானா? இன்ன வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் அந்த நாட்டுப்புற கலைகளும் விவசாயத்தை மட்டும்தான் போகிறான். அந்த டிவி எத்தனை பேர் பார்க்குறான்? பார்க்க மாட்டான். இன்றைக்கி தேவேந்திர குல மக்கள் இருக்கான். அவனுக்கு நம்மளும் என்னங்க 65 ஆண்டுகால சண்டை இன்றைக்கி நாங்கள் முடிவு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் அங்கே ஒன்றுமா அந்த திமுக காரன் ஏதாவது மூட்டி விட்டு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அவேர்னஸ்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா 1% இருக்க நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காண்டா, நம்மளாம் அப்படி சாதி சண்டை போடக்கூடாதா, இங்கே நம்ம இப்படி அடிச்சுட்டு கிடக்கக்கூடாதா, சாதி பெருமை பேசக்கூடாதா, அறிவுபூர்வமாக சிந்திக்கணும்டா அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில்
யாருக்கும் அந்த அறிவு, அரசியல் அறிவு இல்லாத நிலைவு தான் இன்றைக்கி வந்து 1% இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டை ஆள்றாரு. அதனால தான் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறோம். நம்மலாம் வந்துட்டு ஜாதி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அதை எதிர்த்து தான் ஜஸ்டிஸ் சந்திரோட அறிக்கையா பார்க்குறீங்களா? ஜஸ்டிஸ் சந்துரோட அறிக்கை எப்படின்னா, அது நீண்ட நெறிய வரலாறு. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஜாதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்தேன் அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே கல்லர் பள்ளின்னு சொல்லி கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான். வேறு எந்த சமூகத்திற்கும் சாதி ரீதியான பள்ளிக்கூடத்தை கொடுக்கல. கல்லர் பள்ளின்னு கொடுத்தது யார்? பிரிட்டிஷ்காரன். எதனால் கொடுத்தானா, 1920 ரேகை சட்டம். நாங்கள்லாம் யாருன்னா ஒரு கல்லர் குடிகள், பிரமிளை கல்லர்கள், கொண்டையங்கோட்டை மறவர்கள், ஆப்பநாட்டு மறவர்கள், இவங்களெல்லாம் வந்து ஒரு குற்ற பழங்குடி. அதில் வந்து 63 ஜாதிய ட்ரைப்ஸ்னு கொண்டு வந்தான். குற்ற பழங்குடிகள், இரவில் நடமாடக்கூடிய சமுதாயம். இவங்கெல்லாம் இரவிலே நடமாடுவாங்க, திருடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட எல்லா 63 ஜாதி, எங்களோடு அடங்கிய 63 ஜாதிகளுக்கும் ட்ரைப்ஸ், இவங்கெல்லாம் குற்றப்பாளிகள். இந்தியா முழுவதும் கொண்டு வந்தான். 1911 கொண்டு வந்தான். 1918 11 கீழக்குடியில் கொண்டு வந்தான். கீழக்குடின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் இந்த பகுதியில் கொண்டு வந்தான். அப்போ எங்களை ஓவராக சித்திரவதை பண்ணான். ஆனால் 1920 ரேகை வைக்க சொன்னான். எங்களை வந்து ரேகை வைங்க, நீங்கள்லாம் குற்றவாளிகள்னு சொன்னான். அந்த ரேகை எதிர்த்து சண்டை போட்டான். அது போர். பெண்களை வெளியேற்றினா, ஊரை விட்டு ஆண்களை வெளியேற்றினா. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சி, நமக்காண்டி வாதாடினா. அன்றைக்கி ஒரு வெள்ளைக்காரன் நமக்காண்டி போராடினாங்க கோர்ட்டில். திருச்சி கமாண்ட்லேயும் லண்டன்லேயும் நமக்காண்டி போராடி ஒரு சமூகத்தையும் வஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் போலீஸ் வந்து வஞ்சிச்சிருக்கு. நீங்கள் போர் தானே அறிவிச்சிருக்கீங்க. அவனை வந்து ஜோதிமாணிக்கம் காவல் நிலையம், இது சிந்துவட்டி காவல் நிலையத்துலேயும் 2 காவல் நிலையங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து போலீஸுகளை, மக்களை பூரா அந்த ஊரை விட்டு வெளியேற்றி, பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்றிட்டு சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுச்சு பிரிட்டிஷ் போலீஸு. அன்னைக்கு இந்த துப்பாக்கி சுடும்னு அவனுக்கு தெரியும், பீரங்கி வெடிக்கும்னு தெரியும். ஆனால் 75 சிப்பாய்கள் அன்றைக்கி போயிருந்தான். 75 சிப்பாய்கள் 60 தடவை ரோல் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்க, 16 பேர் தான் செத்து போயிட்டாங்க, தண்ணி கொடுக்க போன ஒரு மாயக்கான்னு ஒரு லேடி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் கணக்கு ஆவணத்தில் இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அந்த குற்றப்பழங்குடி சட்டம் என்ன, நீங்கள்லாம் இளம்பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சமூகம் இரவில் யாரும் கருத்தரிச்சதே கிடையாது. எங்களுடைய ஜாதி வழக்கம் என்னென்னா, கல்யாணம் ராத்திரியில் நடக்கும். ராத்திரியில் கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு அம்மா 16 வயசு ஆன பையன் காவல் நிலையத்தில் போய் இப்படி குத்த வச்சு உட்காரணும். சம்மணம் போட்டு உட்கார முடியாது. இப்படி குத்த வச்சு ரீடிங் செயினை போட்டு கட்டி வச்சுருவான். நாங்கள் இப்படியே உட்காந்துருக்கணும். எங்களுடைய முன்னோர்கள். கோயில் பூசாரி ஒரே காலில் விழுவான். அந்த பூசாரியை நெஞ்சில் எத்துவான் சிப்பாயி. அதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் அனுபவித்தவங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய சமூகமே இரவில் கருத்தரித்தது கிடையாது. பகலில் கூடி கருத்தரித்த கூட்டம் தான் நாங்கள். அப்படி இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இது என்ன ஏரியா? அது வேளச்சேரியிலேருந்து வடபழனி போகணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆட்டோ பிடிச்சி போயிடுவீங்க. ஆனால் எங்கள் சமூகம் மட்டும் என்ன செய்யணும்னா, ராதாரி சீட்டு, பாஸ்போர்ட் இருக்கணும். வேளச்சேரியிலேருந்து நான் வடபழனிக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் இருந்தால் தான் என்னால் போக முடியும். சொந்த நாட்டுக்குள்ளேயே பாஸ்போர்ட். உசிலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு வரணும், மேலமாத்தூர், கங்கை, இந்த ஊர்லேருந்து காலவாசல் வர்றதுக்கு என்ன வேணும்? ராதாரி சீட்டுன்ற பாஸ்போர்ட் வேணும். இவ்வளோ கொடுமைகளை நாங்கள் அனுப்பிச்சிடோம். அங்கனக்குள்ளே மலைஞ்செல்லாம் வந்தால் அங்கனக்குள்ளேயே குழியை தோண்டி அங்கேக்குள்ளேயே போயிட்டு அதில் மூடி வச்சுட்டு அதில் தான் உட்காந்துருக்கோம். காலையில் நைட்டு 6 மணிக்கு போய் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு குத்த வச்சு உட்காரணும். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் திறந்து விடுவான். அது வரைக்கும் வகுத்து பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் பாதி சந்ததிகள் சாப்பிடாமே செத்துருக்கான். மோசன் போகணும், சாப்பிடணும், நீர் குடிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டதை இந்த கஷ்டத்திலிருந்து இவங்களை வந்து முன்னேற்றி கொண்ட ரெக்கமெண்டேஷன் கல்லர் சீரமைப்புத்துறையை உருவாக்கி இவங்களை பூரா முன்னேற்றணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் எங்களுக்கு கொடுத்த உதவி இந்த கல்லர் பள்ளின்றது. பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். அப்போ அனுமதி மட்டும்தான் பிரிட்டிஷ் கொடுக்குது. இது எங்கள் சமுதாய பெரியவர்கள்லாம் காலனா, அரையனா, முக்காலனான்னு போட்டு கல்லர் காமன் ஃபண்டு உருவாக்கி எங்கள் சொந்த இடங்களை வந்து பள்ளிக்கூடம் உருவாக்கி நாங்களே டீச்சர் போட்டு அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் போட்டு சொசைட்டி வச்சுருந்தோம். நாங்கள் பல்வேறு இதை நாங்களாக உருவாக்கணும் எங்கள் சமுதாயம் முன்னேறணுன்றக்காண்டி. ஆனால் திண்டுக்கல்லில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலே இவன் என்ன இந்த சமுதாயம் உருவாகிறது முன்னேறுதுன்னு சொல்லி ஃபண்டு கலவரம்னு ஒரு கலவரம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்துச்சு. திண்டுக்கல்லில் நடந்துச்சு ஃபண்டு கலவரம். அந்த கலவரத்தில் ஏகப்பட்ட பேர் எங்கள் ஆளுகளை வெட்டி கொண்டாங்க. மேலமாத்தூரில் அந்த கணவாயில் பாதி பேரை வெட்டி கொண்டாங்க. வையாத்து கரையில்
இப்படி இந்த ஃபண்டு கலவரம்னே ஒரு கலவரம் இருக்குது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில். அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறதை உணர்ந்து தான் இவங்க முன்னேறணுன்றதுக்காண்டி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கல்லர் பள்ளிகளை இவங்க வச்சு நடத்திக்கலாம், சொசைட்டி வச்சுக்கிறலாம், இவங்களை வாழ்வாதாரத்துக்கு பண்ணால் அவங்களும் அந்த காலத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய சொத்து எங்ககிட்ட இல்லை, அரசு ஆக்கிருச்சு, அரசு கையில் எடுத்து வச்சுக்கிருச்சு. இன்றைக்கி அரசின் கீழே என்னென்ன பள்ளிக்கூடம் இருக்குது, வனத்துறை பள்ளி இருக்குது, கல்லர் பள்ளி இருக்குது, ஆதிதிராவிடர் பள்ளி இருக்குது, அறநிலைத்துறை பள்ளி இருக்குது, மதுரை மாநகராட்சி பள்ளிகள் இருக்குது. இது 5 பள்ளிகளையுமே அரசு உடைமையாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்றைக்கி கல்லர் பள்ளியில் அதில் சேர்க்கணும் அப்படின்றப்ப எங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் நாங்களாக உருவாக்குனது, எங்கள் சொத்தை இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் தனியார் பள்ளிகளும் இன்றைக்கி நிறையா இருக்குது. எல்லா சமுதாயமும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் அந்த சமுதாயம் மட்டும் படிக்கிறதுக்கு இல்லாமல் எல்லா சமுதாய மக்களும் படிக்கணுன்றக்காண்டி நிறைய பள்ளிக்கூடங்களை அரசு உதவி பெறும் பள்ளிகளை வச்சுருக்காங்க, கல்லூரிகளை வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஜாதி பேர் இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த ஜாதி பேரெல்லாம் இப்படி சந்தூர் எடுத்துகிட்டு வரா? அதான் சார் அவர் சொல்கிறாரு, எல்லாருடைய பேருமே எடுக்கணும், ஆதி திராவிடருங்கிற பேர் இருக்கக்கூடாது, கல்லர் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆதி திராவிடர் எடுக்கட்டும், எல்லாரும் எடுக்கட்டும். ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கல்லர் பள்ளி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது? பழமையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. எங்களை இவங்க அரசாங்கம் பாதுகாக்கணுமா அழிக்கணுமா? இல்ல சார், அந்த பள்ளியை நடத்தலாம், ஆனா அந்த பேர்ல மட்டும் கல்லர் இருக்கக்கூடாது அப்படின்றது தானே. சரி, இதுல என்ன வக்கரம்? சரி, நீதிபதி சந்துருக்கு அறிக்கை 600 பக்க அறிக்கையில அவர் முழுக்க என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்து மதத்துக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, திலகம் இடக்கூடாது, பட்டை போடக்கூடாது. இல்ல சார், மாணவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன். அதே மாணவர்கள் தான் பர்தா போட்டு வரக்கூடாது, சிலுவை அணிஞ்சிட்டு வரக்கூடாது, கொப்பி அணிஞ்சிட்டு வரக்கூடாது. அவர் அறிக்கையில ஒரு இடத்துலையும் சொல்லலையே. இல்ல சார், மதம் சார்ந்த அடையாளங்கள் அப்படின்ற போது நம்ம பேர்லயே வந்துடுது சார். மதம் சார்ந்த அடையாளம்னு சொல்லி கயர் கட்டுவது இந்து மதத்தின் அடையாளம், திலகம் இடுவது இந்து மதத்தின் அடையாளம், பட்டு இடுவது என்பது இந்து மதத்தின் அடையாளம். இதுதான். ஏன் நீ அடுத்து சொல்லலை? ஏன் குர்கா அணிஞ்சு வரக்கூடாது? ஏன் நீ சொல்லலை? நீ இதெல்லாம் அடையாளப்படுத்துற, நீ இதை அடையாளப்படுத்தாலும் மதம் சார்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸே நாங்குநேரி சம்பவத்தின் அடிப்படையில் நடந்தது சார். மற்ற மதங்கள் அப்படி நடக்கலையே, யாரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கலையே எந்த பள்ளிகள்லையும். ராங்குநேரி பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடம், கல்லர் பள்ளி கிடையாது, ஆதி திராவிடர் பள்ளி கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சண்டை வந்தது 2 சாதியினர் கிடையாது. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை 5 மாவட்டங்கள் தான் இருக்குது. அந்த 5 மாவட்டத்தில் 3 மாவட்டத்திலாம் கல்லர் பள்ளிகள் இருக்குது. நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் கல்லர் பள்ளிக்கு என்ன சம்பந்தம்? இவர் ஏன் கல்லர் பள்ளிகளை எடுக்கணும்னு சொல்கிறாரு? ஆதி திராவிடர் பள்ளிகளை எடுக்கணும்னா ஆதி திராவிடர்கள் மட்டும்தான் 1300க்கு மேலே பள்ளிகள் இருக்குது. அதில் ஆதி திராவிடர் குழந்தைகள் படிக்குது. ஆனால் கல்லர் பள்ளிகளில் எல்லா குழந்தைகளும் படிக்குது. நாடார் படிக்கலாம், செட்டியார் படிக்கலாம், தமிழ் பிள்ளைமார் படிக்கலாம், எல்லா சமுதாய பிள்ளைகளும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் கல்லர் பள்ளிக்கூடம். எங்களுக்கு மட்டும் அதை வச்சுக்கிறல, எல்லா சமுதாய மக்களும் படிக்கிற இந்த வட்டம் அரசு பள்ளியில் கல்லர் பள்ளிகள் இன்றைக்கி நான் சொன்னக்கூடிய வனத்துறை, மாநகராட்சி, ஆதி திராவிடர் கல்லர் பள்ளிகள் தான் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளிக்கூடம் இந்த வட்டம். இன்றைக்கி தான் எங்களுக்கு விழிப்புணர்வு நாங்கள் அந்த பிள்ளைகளை படிங்கடா. கல்லர் பள்ளிகளில் படித்து எத்தனையோ சமூகத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி 247 பள்ளிக்கூடம் தான் இருக்குது, 300க்கு மேற்பட்ட இருந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதை அரசு பள்ளியோடு இணைக்கிறதுக்கு ஒரு சதி இருக்குது, அது யாருமே பேச மாட்டேன்றாங்க. இந்த ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கும் இந்த கல்லர் பள்ளிகளுக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. குறிப்பாக கல்லர் பள்ளிகளுக்கு பல லட்சம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. இது பொதுவாக இவங்களோட சேர்த்துட்டோம்னா இவன் என்ன செய்வான்? அங்கே போய் ஒரு சொசைட்டி கட்டுவான், ஒரு வளாகம் கட்டுவான், அங்கே போய் யாருக்கா 100 வருஷத்துக்கு குத்தகை கொடுவான். இது நாங்கள் எங்கள் முப்பாட்டைங்க சொத்து, அரசு எடுத்துக்கிட்டீங்க, நாங்கள் அவேர்னஸாக இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எடுத்தது நாங்கள் இன்றைக்கி அனாதையாக நிற்கிறோம். ஆனால் அரசுக்கிட்ட இருந்து எல்லா உதவியும் வாங்குகிற தனியார் பள்ளிகள் அவங்க தான் நிர்வாகம் பார்க்குறாங்க. ஆனால் எல்லா சொத்தையும் வச்சுருந்தா நாங்கள் இன்றைக்கி அரசாங்க நிர்வாகம் பார்க்குது. அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் ராஜகண்ணப்பன் சட்டசபையில் சொல்கிறாரு, நீங்கள் டிஎன்சி கேட்டாலும் தருவோம், டிஎன்டி கேட்டாலும் தருவோன்றாரு. திருநெல்வேலியில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? நான் டிஎன்டி உங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் கொடுத்துட்டு தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. யார்? டிஎன்டின்ற ஒரு ஒற்றை சான்றிதழ். நாங்கள் எடப்பாடி காலத்திலேருந்து அதிமுக காலத்திலேருந்து நாங்கள் போராடி இரட்டை சான்றிதழ் வேணாம், ஒற்றை சான்றிதழ் கொடுங்க, டிஎன்டி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னோம். 79 நடந்த சதி அது. எம்ஜிஆர் காலத்தில் நடந்த சதி. டிஎன்டி, டிஎன்சியாக மாற்றி எம்பிசியாக மாற்றிட்டாங்க கலைஞர் காலத்தில். ஆனால் டிஎன்டி சர்டிஃபிகேட் தான் எங்களுடைய கோரிக்கை. அதை டிஎன்டி சர்டிஃபிகேட் உசிலம்பட்டியில் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயமா?
ஒரு சமுதாயம் ஒரு டிஎன்டி சர்டிஃபிகேட் கேட்குது. இந்த அடிமை அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இதை கூட செஞ்சு தரலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த தேர்தலில் பார்லிமெண்ட்டில் அவர் அறிவிக்கிறாரு டிஎன்டி சர்டிஃபிகேட் ஒற்றை சான்றிதழ். அந்த ஒற்றை சான்றிதழ் எப்படி அந்த டிஎன்டி இருக்கலாம், டிஎன்சி இருக்கலாம். நாங்கள் கேட்டது என்ன, டிஎன்டி தான் கேட்குறோம். அங்கிட்டு போனால் ஓபிசி. இன்றைக்கி அந்த டிஎன்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலாம். நாங்கள் கேட்குறது ஒற்றை சான்றிதழ். இவங்க பார்லிமெண்ட் சட்டசபையில் ராஜகண்ணப்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜாதி விஷயத்தில் தலையிட மாட்டோம்னு அரசாங்கம் தெளிவாக இருக்குது, வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் உங்களுடைய கொள்கை. ஆனால் ஜியோ 40 இருக்கக்கூடிய அந்த ஜியோ 40 ஒன்று அறிக்கை ஒன்று அரசாணை இருக்குது, அதை போட்டு தான் இதோட சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த அரசாணையை திரும்ப பெறணும் ஸ்டாலின்னு சொல்கிறோம். இன்னும் அது வரைக்கும் ஸ்டாலின் அரசாணை 40 பற்றி பேசலை. திரு ராஜகண்ணப்பன் பேசின பேச்சை இவர் பேசலை. என்னைக்குனாலும் அதை அரசுடைமை ஆக்கணுன்ற அந்த திட்டத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் அதை விட மாட்டோம். இது எங்களுடைய சொத்து. எங்கள் சொத்தை பிடுங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க. பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க பார்க்குது தமிழ்நாடு அரசாங்கம், கள்ளர் பள்ளிகளுடைய சொத்துக்களை. அது ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம், அதை ஏற்றுக்கிறவும் மாட்டோம். நீங்கள் கள்ளர் பள்ளிகளை ஜாதியாக பார்க்கல, அதை எங்களோட பாரம்பரியமாக பார்க்குறீங்க. பாரம்பரியமாக எங்களுடைய ரத்தமும் சதையும் எங்கள் உயிர் தியாகம் நடந்த இடம் அது. 19 பேர் துப்பாக்கி கொண்டு இவங்க அரசாங்க கெஜெட்டில் 19, 17, 16 பேர், 17, 16+1. ஆனால் 100க்கு மேற்பட்ட 72 தடவை ரவுண்ட் பண்ணியிருக்கான் 75 சிப்பாயி. அப்போ எத்தனை பேர் செத்துருப்பான்? அவ்வளோ பேர் உயர் தியாகம் பண்ண அந்த சொத்தை நாங்கள் எப்படி விட்டு? எங்கள் சொத்து சார். நாங்கள் ஒரு இளைத்தவன் வலித்தால் எலியும் ஏறி விளையாடும். நாங்கள் இழைச்சிட்டோம். இன்றைக்கி எலியெல்லாம் ஏறி விளையாண்டு எங்கள் சொத்தை அபகரிக்க பார்க்குது. நாங்கள் ஒரு காலம் இதை விட்டு கொடுக்க மாட்டோம், தொட விடவும் மாட்டோம். அதே மாதிரி நாடக காதல் விவகாரம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில சினிமாக்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் சமீபத்தில் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், தம்பி மோகன்ஜி எடுக்கிறத படங்களாக இருக்கட்டும், இது நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை படமாக எடுக்கிறாங்க. இவங்க நான் எந்த ஜாதியும் தூக்கி பிடிக்கணும். நான் என்ன சொல்கிறேங்க சார், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கலாச்சாரம், பண்பாடுன்னு ஒன்று இருக்கும் சார். இன்றைக்கி 100 வருஷத்துக்குள்ள ஆரம்பித்தவட்ட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கலப்பினங்கள், அந்த இது பூரா இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டே வருதா. ஒரு காலத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஐயோ கடலெண்ணெய் சாப்பிட்றாதீங்க கொழுப்பு வச்சிடும், நல்லெண்ணெய் சாப்பிட்றாங்க கொழுப்பு வச்சிடும், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க கொழுப்பு வச்சிடும், நீங்கள் செத்து போயிடுவேன்னு சொன்னான். ஆனால் என்ன சொன்னான் அவன், ரெக்கமெண்ட் பண்ணால் ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னு சொன்னான். அதெல்லாம் எண்ணெயே கிடையாது, அது தவிட்டு எண்ணெய், பெட்ரோலியத்தினுடைய கடைசி குரூட் ஆயிலை தான் இன்றைக்கி எண்ணெயை சாப்பிட்றோம். 35 வயசில் செத்து போயிட்டுருக்கான். இன்றைக்கி டாக்டர் போனால் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கடலெண்ணெய் வாங்கி சாப்பிடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி பியூராக வீட்டில் ஒரு சின்ன செக்கு வாங்கிட்டு அரைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பழமை என்பது என்னைக்கு போற்றி வணங்கக்கூடியது சார். இன்றைக்கி தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. எல்லாம் நீங்கள் அரசாங்கம் பூரா பழமையை பாதுகாக்கலாம், அந்த கலாச்சாரங்களை பாதுகாக்கலாம், அந்த தொல்லியல் துறையில் இருந்துக்கிட்டு பழமையை நீ பத்திரமா வச்சுக்கிறலாம். ஏன் நாங்கள் பழமையை பாதுகாத்த ஜாதியவாதிகளா? உடனே சொல்லுவான் எல்லா பேரும், நீங்கள் நான் உனக்கு சிவப்பு ரத்தம், எனக்கு சிவப்பு ரத்தம். குரூப்பை மாற்றி கொடுத்தாலே மனுஷன் ஒத்துக்கிறாதே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இனக்குழுக்கள் சார். நாங்கள் எல்லோரும் ஒரு இனக்குழுக்கள் சார். இன்றைக்கி ஒரு பழமையை தேடி போகிறான். பழமையை தேடுற இன்றைக்கி நீங்கள்லாம் இருக்கிறீங்க படித்த பிள்ளைங்க, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். நீங்கள் பூரா பீஸா பர்கருக்கு எவ்வளோ இருக்குது? பீஸா பர்கர் 500 ரூபாய்க்கு நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். பழைய சோறுப்பு உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமா? கைத்துக்கட்டில் சாப்பாடு உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமா? மோர் வத்தை உங்களால் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா? அது விலை கூட. வெறும் ராத்திரியில் மிஞ்சிற சோறை தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் சாப்பிடுவான். அதில் இருந்த சக்தி இன்றைக்கி கொடுக்குற பீஸாலையும் பர்கர்லையும் இருக்கா? பழமை என்பது என்றைக்குமே வேல்யூபிள் சார். இன்றைக்கி தாஜ் கோரமண்டல் மதுரையில் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கொடுக்குறான். பூரா கயத்துக்கட்டில், அரிக்கன் லைட்டு, மண்பானையில் சோறு, மோர் வத்தை, இதை வெள்ளைக்காரன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆக ஓகன்றானே. பழமை என்பது எல்லாருக்கும் வேணும். இவன் கலாச்சாரம் நாட்டில் நடக்குதுன்னு நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம்ல. உண்மையான காதலை யாரும் எதுக்க போகிறதில்ல சார். உண்மையான காதல்ன்றது மனதார வருது சார். இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும் காதல். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு இங்கே யோசிப்பேன், வஞ்சனை செய்வேன், அந்த குடும்பத்துலேருந்து பெண்ணை தூக்குவேன். காதலிப்பன், செட்டியார் வீட்டு பெண்ணை காதலிப்பன், நாடார் வீட்டு பெண்ணை, தேவர் வீட்டு பெண்ணை காதலிப்பன், பகிரங்கமாக அறிவிச்சிட்டு செய்கிறது நல்ல காதலா? இந்த காதலை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர இயற்கையாக வர எந்த காதலையும் எதிர்க்கிறதில்ல சார். இயற்கையாக பெற்றவங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன், பெற்றவங்களுக்கு பிடிச்சா கட்டிட்டு போங்க. அதனால் இந்த பழமையை பாதுகாக்கிறவனை பூரா குற்றவாளின்னா இது என்ன சார் அர்த்தம்? பழமையை பாதுகாக்கிறோன்றதில்ல, கலாச்சாரம். நான் இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் சொன்னதில் 1000 நல்ல, எங்கள் அப்பாவுக்கு மேலே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? சரி, ஒன்றும் இல்லை,
தாயின் மடியை தேடி பிறந்த குழந்தை பால் குடிக்க போகுது. பிறந்த ஆடு தாயின் மடியை தேடி ஓடுது. நேற்றுக்கு ஒரு கல்வெட்டு பார்த்தேன். நேற்றுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு கல்வெட்டு வந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஓட்டின சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த கல்வெட்டில் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வெட்டில். அப்போ எதுவுமே இந்த நாட்டில் புதுசு இல்லை. எதுவுமே இந்த நாட்டில் புதுசு இல்லை. அந்த நம்ம மெமரியில் ஏற்றி வச்சுருக்கிறது தான் ரிட்டர்னாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேமராவாக இருக்குது, இந்த டெலஸ்கோப் இப்படி பார்த்த மாதிரி எத்தனை கல்வெட்டு இருக்குது. எதுவுமே இந்த உலகத்தில் புதுசு இல்லை, பழமை தான். அந்த பழமையை பாதுகாக்கிறதுக்கு எங்களை போன்றவர்கள் அந்த காலங்கள்லேருந்து சொல்லி 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 வர்றதுனால தான் இன்ன வரைக்கும் அது தாக்கு பிடிக்குது. இந்த அறிவாளிகள்லாம் பிறந்ததுலேயே அறிவாளி இல்லை, அவன் ஜீன்கள்லேயே அந்த அறிவு இருக்குது, அவனுடைய உடம்புலேயே அந்த அறிவு இருக்குது. டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறவன்னா அவன் ஜீன்லேயே அது இருக்கும். எல்லாமே என்றைக்கு தாயின் மடியை தேடி பால் குடிக்க ஓடுற மாதிரி எல்லாத்துக்கும் பொது அறிவு இருக்குது சார். இதனால தான் நாங்கள் அந்த கலப்படம் வேணாம். இன்றைக்கி வந்து தம்பி சகோதரர் ரஞ்சித் படம் எடுத்திருக்காருன்னா நாட்டில் நடக்கிறத எடுத்திருக்காரு. நீ திட்டமிட்டு காதலிக்காத, ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு காதலிக்காத, சாதி ஏன் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மட்டும் உங்களுக்கு சாதி வேணாம், ஆனால் வேலை வாய்ப்பில் வேணும், ஓய்வூதியத்தில் சாதி வேணும், நாங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமே அந்த ஓய்வூதியத்தில் எங்களுக்கு சாதி சலுகை வேணும், எல்லாத்தையும் கேட்குற நீ அந்த சாதியை சொல்லி வஞ்சா மட்டும் எங்கள் மேலே கேஸ் போடுற. அதை பெருமையாக நினைக்கணும்ல. ரெட்டமலை சீனிவாசன் என்ன சொன்னார், பறையன்னு சொல்கிறா, நீ ஏன்டா பயப்படுறேன்னு சொல்கிறாருல. ஏன் நீ உன் சாதியை சொல்கிறதுக்கு நீயே வெக்கப்படுற, அப்புறம் எப்படி இந்த சாதியை ஒழியும்? நீ உன் ஜாதியை தைரியமாக சொல்லிவிட்டு நீ பொது வழியில் நட, ஏன் நீ சொல்ல மாட்டேன்ற? அப்போ நீ ஜாதி வக்கரத்தோட ஜாதியை மறைச்சிக்கிட்டு பிற சமூகங்களை அழிக்கணும்னு செய்கிற. எல்லா பறையரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்கள சொல்கிறேன். எல்லாம் எங்கள் கோயிலில் இருக்கவங்கலாம் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்கள கோயில் பூசாரியாக வச்சுருக்கோம். அது கூட ஒருத்தர் என்கிட்ட பேசினா, அதெல்லாம் எங்களை அடிமையாக தான் வச்சுருக்கேன். ஏடா பூசாரியாக வச்சுருக்கேன், காலில் விழுந்து திருநீர் வாங்குற, அது அடிமைத்தனமா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்கிறீங்களா சார்? அதே மாதிரி தான் அந்த ட்ரெய்லர்லையும் சொல்லியிருக்காங்க. ஓசிகா, சரக்கு மிடுக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரக்கு மிடுக்குன்னு நான் பேசினேன், திருமாறன் பேசினாரா, ரஞ்சித் பேசினாரா, தோழர் திருமாவளையம் பேசினார். ஏன்னா பேசுனது தப்பு இல்லை, பேசுனதை சொன்னால் தப்பா? இது என்ன கொடுமையாக இருக்குது? பேசுனது அவர் தானே, அதை தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. பேசுனது தப்பு இல்லைன்னா அது தப்பு இல்லை, பேசுனது தப்பு திருப்பி சொன்னால் தப்புன்னா அது ஏற்றுக்கிற முடியாதுல்ல. இப்போ இந்த இடைநிலை சாதிகளை வந்துட்டு நாடக காதல் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா? அதை பற்றி மட்டுமே வச்சு படம் எடுக்கிறாங்களே. ஏன் அப்படின்னா, நேற்று கூட மதுரையில் கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்குள்ளேயே 2 பிரிவில் வந்து நடந்திருக்கு, திருமணங்கள் நடந்திருக்கு. அதுக்காக ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இடைநிலை சாதிக்கும் தாழ்த்தப்பட்ட சாதிக்கும் கல்யாணம் நடந்தால் தான் பெருசாக பேசப்படுது, பூதாகரமாக பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. நடராஜ், முதல்ல வந்து நீங்கள் இதை மாற்றிக்கிறணும். அவங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க, நான் தாழ்த்தப்பட்டவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவேந்திர குல மக்கள் நான் தாழ்த்தப்பட்டவன் இல்லைன்றாங்க. என்ன அந்த தாழ்த்தப்பட்டவனை ஆக்குனது திராவிட சூழ்ச்சின்னு சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. 36க்கு அப்புறம் சமூகத்திலேயே சில பேர் அதை எதிர்க்கிறாங்களே சார். அவங்க சமூகத்தில் எதிர்க்கிறவங்க யாருன்னா விசிகாவோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிர்க்கிறாங்களே தவிர ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் யாரும் எதுக்கலை, அதை வரவேற்கிறாங்க. இல்லை சார், இவ்வளோ நாள் வந்து அந்த எஸ்சி பட்டியலில் இருந்திருக்காங்க, எல்லா அட்வான்டேஜையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெளியேறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1957க்கு முன்னால் கலவரத்துக்கு முன்பாக இருந்து தேவேந்திரகுல பூவைசை, தேவேந்திரகுல மக்கள், தேவேந்திரகுல வேளாளர், தேவேந்திரகுல சமூகம் இப்படியெல்லாம் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வர்றாங்க. இதை முத்துராமலிங்க தேவர், மூக்கியா தேவரும் வலியுறுத்தி பேசியிருக்காங்க சட்டசபையிலே. 1954 பேசியிருக்காங்க சட்டசபையில். ஏன் இந்த சமூகம் ஒரு பேரை கேட்குது, அந்த பேரை கொடுக்குறதுக்கு என்ன வழின்னு முதற்கொண்டு அன்னைக்கு 1957 சட்டசபையில் பேசியிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி நேத்தான கோரிக்கை இல்லை, கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியா காலத்திலிருந்தே இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க, பேர் மாற்றம் கேட்குறாங்க, எல்லா சமூகங்களையும் கேட்குறாங்க. அதில் கூட 6 சமூகம் தான் அவங்க கேட்டாங்க. இப்போ ஒரு சமூகம் எடப்பாடி சேர்த்து விட்டு போயிட்டார், வாதிரியார் சமூகத்தை உள்ளே சேர்த்து விட்டு போயிட்டார். அதில் 2 வகையான வாதிரியார் இருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுற வாதிரியார் வேறு, பூசவெளி வாதிரியார், வேல்வெளி வாதிரியார். 2 வாதிரியாரில் அவங்க ஒரு வாதிரியாரை கிளைம் பண்ணுறதுனால இந்த வாதிரியாரை அப்புறம் ஒரே வாதிரியாரை சேர்த்து விட்டுறது இந்த சாதி அறிவில்லாத இந்த திராவிட அரசாங்கம். அதனால் எல்லாருமே வந்து சாதி ரீதியாக அவரவர்கள் பெருமையை பேசுகிறன்றதை விட இவங்கெல்லாம் பட்டியல் வெளியேற்றம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் பட்டியல் சாதிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத அவங்களே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுவும் போல் கொலை என்றைக்கும் தீர்வாகாது. அந்த தலையை துண்டிக்கப்பட்டு இறந்துருந்தான், அதை வந்து ஏற்றுக்கிற முடியாது. அதை பேசி தீர்த்துருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் எல்லா சமுதாயத்தையோடையும் பேசியிருக்கோம். அந்த பயலை கட்டு சின்ன பயலாக இருக்கிறான். காதல் என்பது ஜாதி பார்த்து வர்றதில்லை. இந்த மாதிரி உண்மையான சில காதல்கள், பொய்யான காதல்கள், அந்த சொன்னீங்களே அந்த சினிமாவில் வர்ற காதல்கள் தான் எல்லாம் பொய்யான காதல்கள்.
திட்டமிடுற காதல்கள், நாடக காதல்கள். இந்த நாடக காதல்கள் இருக்கிறதுனால தான் எல்லா காதலையுமே நம்ம பொய்யான காதலாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திருநெல்வேலியில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் மார்க்ஸ், லெனின், சத்யம்பதி, ஜீவானந்தம் இருந்த கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறான்? புரோக்கர் வேலை பார்க்குறான். பொம்பளை பிள்ளைகளை கூட்டி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மேற்கொண்டு போர்டு வைக்கிறான், எல்லா சாதி மறுப்பு கல்யாணம் எங்கள் அலுவலகத்தில் செய்ய வைக்கப்படும். கேரளாவில் ஒன்றும்லாம் போச்சு, மேற்கு வங்காளத்தில் ஒன்றும்லாம் போச்சு, தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சு. திமுக இல்லைன்னா இந்த கம்யூனிஸ்ட்ன்ற கட்சியே இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இருக்க மில்லை பூரா மூடிட்டான். மதுரையில் 10க்கு மேற்பட்ட மில்லு, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மில்லையும் மூடிட்டான். இப்போ பொழப்பு இல்லை, அவன் வயிறு வளர்க்கணும், உண்டியலுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ கௌரவம் பார்க்குறான், இப்போ சந்தா வசூல் பண்ணுறான், ஜாதி ஒழிப்பு பேரவைன்னு வச்சுக்கிறான், தலித்து பெண்தல்னு வச்சுக்கிறான், என்னென்னமோ வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறான்? பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் கடத்தி கூட்டுவாங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதைத்தான் விசிகாவும் செய்து, இதைத்தான் திராவிட கழகம் செய்து, இதைத்தான் கம்யூனிஸ்டும் செய்யுது. அப்போ இவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்லை, இந்த சமுதாயத்தில் ஆணவ கொலைகள் அப்படின்னு நடந்துட்டு தானே இருக்குது. அவங்க பாதுகாப்பு தரோன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. ஆமா, அதுக்கு தான் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறோம்? 21 வயசு பெண்களுக்கு வைக்கணும், 25 வயசு ஆண்களுக்கு வைக்கணும். அப்போ தான் ஒரு மெச்சூர்டு கிடைக்கும். 18 வயசில் அந்த குழந்தைகள், அது குழந்தை தானே. அரசாங்கம் வேணால் நீ மூப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கங்கைக்கு 60 வயசுனால அவங்க அப்பாவுக்கு பிள்ளை தானே, குழந்தை தானே. இந்த குழந்தைய பாதுகாக்கிறத விட எங்களை விட இன்னொருத்தனுக்கு எங்கேயோ போகிறவன் எத்தனை பேருங்க. போன வாரம் சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணானே, போன மாதம் ஒருத்தன், அந்த பிள்ளை என்ன செஞ்சான்? ஒரே வாரத்தில் அடித்து விரட்டி விட்டானா? நகை கேட்டு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா ஈரோட்டில்? ஒரு வாரத்தில். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், படத்துலேயே அதை தான் சொல்கிறோம். இதையும் அவன் சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் அன்னையோடு போயிடுவான். இந்த கௌசல்யா நிலை என்னங்க? 3 புருஷன் ஆச்சுங்க அந்த பிள்ளைக்கு. என் மகங்க அந்த பிள்ளைலாம் என் சொந்தக்கார பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு 3 புருஷனை கட்டி வச்சுட்டாங்க திராவிட கழகம். கலப்பு திருமணம் மட்டும் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கலப்பு திருமணத்து மட்டும் இல்லைம்மா, காதல் திருமணத்திலே இது நடக்குதுன்றேன். காதல் திருமணத்திலே நடக்குது. காதல் திருமணம்ன்றது எப்பயுமே இன்றைக்கி டைவர்ஸு கேட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கம்மா. உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்டெல்லாம் போய் நீதிமன்றத்தில் போய் அந்த டைவர்ஸ் கேட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க, என்ன கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேளுங்க. 90% லவ் மேரேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு லிவிங் டுகெதர்னு இப்போ வாழ்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அவனுக்கு பிடிக்கலன்னா நீ போய்க்கலாம், எனக்கு பிள்ளை. இது என்னங்க வாழ்க்கை? நாயும் நரியும் வாழ்கிற வாழ்க்கை தானா? 100 வயசோடைய நம்மளுடைய எதிர்காலங்க. 100 வயசு பீஸ்மர் 300 வருஷம் வாழ்ந்தார். ஒவ்வொரு சமுதாயம் இன்றைக்கி ஒரு அம்மாலாம் நேற்றுக்கு பிறந்தநாள் கொண்டு 121 வயசு. இப்படியெல்லாம் இருந்த இன்றைக்கி சமூகம் இன்றைக்கி 50 வயசு 60 வயசு 30 வயசு செத்து போய்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? உணவில் கலப்படம், சாதியில் கலப்படம், எல்லாத்துலேயும் கலப்படம் வந்ததுனால தான் ஒரு கலாச்சாரம் ஒன்று. இது இப்போ கங்கையை கூட்டு கங்கை என்ன சமுதாயம் தெரியாது, அதை கொண்டு என் வீட்டில் நான் வாழ வச்சேன்னா எங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன செய்வோம்? கல்யாணம்னாலும் ஆடு வெட்டுவோம், காது குத்துனாலும் ஆடு வெட்டுவோம், எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய பலாசாரம், சாமி கும்பிட்டாலும் ஆடை வெட்டி பலி கொடுப்போம். இதெல்லாம் இது ஒரு ஐயர் வீட்டு பிள்ளையா இருந்துச்சுன்னா, இது என் வீட்டில் கல்யாணம் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஓடிடுமா? கலாச்சார ரீதியாகவே செட் ஆகாதே, பண்பாடு ரீதியாக செட் ஆகாதே, இறை வழிபாட்டு ரீதியாக செட் ஆகாதே. இதைத்தான் சொல்கிறான். இவங்க கூடி மட்டும் தானே காதல் நினைக்கிறான். இவங்களுடைய எதிர்காலம் என்னன்னு எவன் நினைக்க மாட்டானே. காதல்னா ஆணு பொண்ணு சேர்ந்தா காதல், சாதியை ஒழிச்சிட்டோம். ஒரு காலத்தில் என்ன சொன்னா, மிஸ்டர் பிள்ளைன்னா வெள்ளக்காரன், மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் தேவர், மிஸ்டர் ஐயர்னா. அன்னைக்கெல்லாம் ஜாதி இல்லை. இன்னைக்கு ஜாதியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சாதி வக்கரத்தோடு இருக்கான், ஜாதி வெறியோடு இருக்கிறான். இன்னைக்கு சந்திரோட அறிக்கை என்ன? நீதிபதியோட சந்திரன் ஜாதி வெறியின் உச்சம், ஜாதி வெறியின் உச்சம். ஒரு கமிஷன் அமைக்கிறத யாரை வச்சு அமைச்சிருக்கணும்? கமிஷன் அமைக்கிறவங்க என்ன செய்யணும்? அந்த கமிஷனில் பொது சாதியை சேர்ந்தவங்களை போட்டிருக்கணும். நீ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை போய் பண்ணால் அவர் அப்படி தான் கமிஷன் கொடுப்பாரு. முக்குலத்துறை சமதியும் போட்டிருக்கக்கூடாது, பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் போட்டிருக்கக்கூடாது. சந்துரு போன்ற ஆளுகளையும். சந்துரு பேசிக்கலி கம்யூனிஸ்ட், நக்சல், அர்பன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. இல்ல, ஒரு நீதி அரசர் அப்படின்னு சொல்லும் போதே அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தானே. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஜாதி கோட்டா இல்லாமல் வந்துட்டாரா? அன்னைக்கு அவருக்கு ஜாதி தேவைப்படுது, இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கணும். எல்லாத்தையும் அப்பாற்பட்டவர், ஜாதி கோட்டாலாம் இல்லைங்க, நான் சுயமாக படிச்சு தான் வருவேன், என் சாதி சலுகை எனக்கு தேவையில்லை, நான் மெரிட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லு. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சாதி தேவைப்படுச்சு, இன்றைக்கி நாங்கள் சாதியை ஒழிச்சிடறோம், பேர் எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிடும். என்ன இதெல்லாம் இன்னமா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம் உங்கள் திராவிட புத்தியலை. சரி, இந்த கேள்வியை நாங்கள் முதல்லயே கேட்டிருக்கணும், ஆனால் ரொம்ப தாமதமாயிருச்சு. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள், அழுகிறத தவிர என்ன நினைக்க முடியும்? எல்லாம் சேர்ந்தா 10 லட்ச ரூபா மாடு குத்தி சேர்த்தவனுக்கு போலீஸ்காரன் சிவங்க எல்லாம் மாடு குத்தி சாகுறான். அவனுக்கு 3 லட்ச ரூபா சண்டை போட்டு அடித்தடி ஆகி 3 லட்ச ரூபா கொடுத்து அரசாங்கம். வெடி விபத்தில் சிவகாசிலையும் வடக்கம்பட்டிலையும் சாகுறான், 2 லட்ச ரூபா கொடுக்குது அரசாங்கம். செத்து போனால் 10 லட்ச ரூபான்றப்ப எவன் சாக மாட்டேன். ஒருத்தன் மீம்ஸ்லாம் ஒருத்தன் அப்பா உன்னை கல் உடைக்க சொன்னா இல்லை விறகு உடைக்க சொன்னா, இந்த சாராயத்தை குடிச்சு செத்து பார்ப்பா, எனக்கு 10 லட்ச ரூபா நீ உயிரோடு இருந்தால் தரமாட்டேன்,
செத்து பேர் வைப்பான்றேன். ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் உலகத்தில் ஏங்க இந்தியா தமிழ்நாட்டை பார்த்து மற்ற ஸ்டேட்லாம் காரி துப்புறாங்க. இல்லை சார், அது நிவாரணம் தானே சார்? எது நிவாரணம்? நீயே சாராயை வித்துட்டு கொலை பண்ணுவேன், நிவாரணம் கொடுப்பியா? இல்லை, அது நீ சட்டம். நிவாரணம் கொடு. கரண்ட் அடிச்சு செத்தவனுக்கு கொடு 10 லட்சம். ஜாதி சண்டையில் சாகிறவனுக்கு 10 லட்சம் கொடு. தென் மாவட்டத்தில் கலவரத்தில் டெய்லி சாகிறேன் அவனுக்கு கொடு 10 லட்சம். இல்லை, அரசு வந்து டாஸ்மாக்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதையும் மீறி சார் நான் சொல்கிறதே அதான்ப்பா. டாஸ்மார்க்கில் விற்கிறதே டூப்ளிகேட் சரக்கு தான். டாஸ்மார்க்கில் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, டாஸ்மார்க்கில் வந்து முழுக்க பழச்சாராயம் தான் டாஸ்மார்க். நான் ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட், நான் ஃபார்மசி முடிச்சிருக்கேன். என் படிப்பு சொல்கிறதுக்கு தான் பயன்படும். நான் அதுக்குள்ளே போகலை, நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அதில் பழங்களை ஊறல் போட்டு அதில் ஸ்டார்ச்சை போட்டு அதுவாக அது ஸ்பிரிட்டு தானாக உருவாகிறதான் ஸ்பிரிட்டு சாராயம். இவன் என்ன செய்கிறான், புண்ணு துடைக்கிறாங்க பாரு. அந்த புண்ணு துடைக்கிற ஸ்பிரிட்டை கொண்டு போய் கலர் பொடியை போட்டு அதை டைரெக்டாக 6 ரூபா தான் ஒரு கோட்டருக்கே செலவாகும். ஒரு தண்ணி ஸ்பிரிட்டு அந்த மெத்தனால் எத்தனால போட்டு வெறும் கலர் பொடியை போட்டு கொடுக்குறான். இதுக்கு வெறும் 6 ரூபா செலவுக்கு இங்கே வந்து 140 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அரசாங்கம் எப்படி மக்களை சுரண்டலான்னு தெரிஞ்சுக்கிறது. இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் எங்கே விற்கிறான், ஓடி ஒளிஞ்சலாம் விற்கலாமா அப்படின்னு துப்புனா போலீஸ் ஸ்டேஷன், இங்கிட்டு துப்புனா கலெக்டர் ஆஃபீஸு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, இங்கனக்குள்ளே சாராயம் விற்கிறேன். இது அரசாங்கம் தெரியாமல் விற்குமா? அங்கே இருக்க எம்எல்ஏக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லா பேருக்கும் எல்லாம் தெரியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கனால. அந்த வேறு ஏன்னா அந்த மக்கள் அடித்தட்டு மக்களை உயர்த்துறதுக்கான எந்த திட்டங்களும் இல்லை. அந்த கல்வராயன் மலைன்னு நினைக்கிறேன், அந்த ஊருக்கு வந்து ரோடு வசதி கூட கிடையாது. ரோடு வசதி இல்லையா? அது ஏற்கனவே இந்தியாவோடய சேராமல் இருந்த ஒரு நாடு, அது தெரியுமா? இந்தியாவோடய சுதந்திரத்துக்கு அப்புறமும் தான் அதெல்லாம் நம்மளோட சேர்த்தாங்க. அந்த கல்வராயன் மலையில் ஆதிவாசிகள் ட்ரைப்ஸ் எல்லாமே. இன்றைக்கி தோழர் திருமாவளவன் குரல் கொடுக்குறாருன்னா எஸ்டி மக்கள் அதனால் அவர் குரல் கொடுக்குறாரு. இருந்தாலும் அது பாராட்டத்தக்கது. நான் அதில் சாதி பார்க்க விரும்பலை. அவர் ஏதோ இதுக்காவது குரல் கொடுத்துட்டாரு, வேங்க வயலுக்கு தான் குரல் கொடுக்கலனாலும் இதுக்காவது குரல் கொடுத்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம். ஆனால் வந்து அந்த மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யலாம், அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கலாம், 5-6 ஃபால்ஸ்லாம் வர்றதுக்கூடிய இயற்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, அங்கே போட்டிங் போகலாம், பெரிய அருவி இருக்குது, அது ஒரு சுற்றுலாத்தலமாக உருவாக்கலாம். ஆனால் அதை செய்யலை அரசாங்கம். அதை செஞ்சுருந்தால் அங்கே இருக்கவன் கஞ்சா வைப்பானா, சாராய வைப்பானா, அங்கே 2 பொறிகடலை விற்று பொழைச்சிக்கிற மாட்டானா? அப்போ அரசாங்கம் அவனுடைய வாழ்வாரத்துக்கு என்ன செஞ்சுருக்கு, ஒன்றும் செய்யலை. ஆனால் சாராயம் காய்ச்சுறது அரசாங்கம். டிஆர் பாலு ஆலயம் மூடணும்னு வச்சுக்கோங்க, நல்ல சாராயம் கிடச்சிரும். இவன் பூரா வந்து ஸ்பிரிட்டு புண்ணு துடைக்கிறது தான். பெரிய ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா எடுத்து ஊற்றுணும் கத்திரா பாருங்க, அந்த புண்ணு துடைக்கிறது தான் வகுத்துக்குள்ளே ஊற்றுனா இது வகுரா, இது என்ன வேற என்னம்மா இரும்புலையா செஞ்சுருக்கு? இதைத்தான் கலர் பொடியை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். எல்லா டாஸ்மார்க்லேயும் அதான் விற்கிது. 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது, 100 ரூபா, 110 ரூபா, 115 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டு தான். ஏங்க அந்த ஒயின் ஷாப்புன்றாங்கல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க, டாஸ்மார்க்குன்றீங்க. ஒயின் ஷாப்பில் ஒயின் விற்று என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதாவது என்னைக்காவது தெரியுமா உங்களுக்குலாம்? ஒயின் ஷாப்பில் ஒயின் தானே விற்கிறேன், பிராந்தி விற்கிறேன், பிஸ்கி விற்கிறேன், ஓட்கா விற்கிறேன், பக்காடி என்னென்னமோ விற்கிறேன். ஆனால் ஒயின் ஷாப்பில் ஒயின் தானே விற்கிறேன். யாருக்கு எதுக்கு லைசன்ஸ் வாங்குறேன்? 12 மணி பார்னு வைக்கிறேன், எஃபல்ட்டு கிளப்பு. அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த கிளப்புக்கு எப்படி மெம்பர்ஷிப் இருக்கணும், 2000 மெம்பர் இருக்கணும். அந்த மெம்பர்ஷிப்பு ஒரு ஆளை கூட்டு போகணும். அங்கே பில்லியார்ட்ஸ் இருக்கணும், கேரம் இருக்கணும், ஏசி ரூம் இருக்கணும், ஒரு இந்த செஸ் விளாட்றதுக்கு இடம் இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ஜிம்மு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கிளப்பு, அதுக்கு தான் லைசன்ஸு. இன்றைக்கி கிளப்புன்னு வச்சுட்டு எத்தனை பேர் ஒயின் ஷாப் நடத்துகிறான்? 12 மணி பார்னு வேறு பேர் வச்சுருக்கேன், அதுக்கு 11 மணி பார்னு. ஆனால் அதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அங்கே பாட்டில் விற்கக்கூடாது, 3 அவுன்ஸு 2 அவுன்ஸு பெக்கு கணக்கில் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு எழுதிக்கிறேன் நோட்டில். நான் ஒரு கெஸ்ட்டை கூட்டு போனால் ஒரு கெஸ்ட்டுக்கு மட்டும் அலோடு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான், அங்கே ஒயின் ஷாப்பில் சாராயம் விற்கிறான், பாட்டில் விற்கிறான் கிளப்பில். இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துச்சா? அரசாங்கத்துக்கு தான் 52,000 கோடியா, இந்த அடுத்த வருடம் 60,000 கோடி. இதுதான் டார்கெட்டை தவிர எவன் ஏங்க பிளாக்கில் சரக்கு ஓட்டுறான், விடிய விற்கிறானே பாவங்க. அந்த சாராயம் விற்றவங்களாம் நான் கோடீஸ்வரன் பூரா நகநட்டா போட்டு நிற்கிறாங்க, கஞ்சிக்கே வழி இல்லாத மாதிரி இருக்காங்க. இவங்க ஓனர்லாம் யாருங்க நான் கேட்குறேன்? இவனை காய்ச்ச சொல்லி விற்க சொன்னாங்க பாரு, அவன் பூரா நீ பல கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். இவங்களை பார்த்தா அப்புறாணி வீடை பார்த்தீங்களா, ஒரு இரும்பு தகர கதவுல போட்டிருக்கேன். நம்ம விடியல் தலைவர் மட்டும் ஒட்டி வச்சு அது, ஏன்னா போலீஸ் நம்மளை அடிச்சு விடக்கூடாதுன்றாண்டி. ஆனால் ஓனர் அடிக்க மாட்டாங்க, இல்லை அவரோட ஓனரை இவங்களை அடிச்சு விடும்ல, பாவங்க அவங்கள பார்த்தா. இதுக்கு பின்னால் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். சிபிசிஐடிலாம் இங்கே வேணக்கூடாது, தமிழ்நாடு போலீஸ்லாம் தரிப்படாது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் வரணும், சென்ட்ரல் போலீஸ் தான் இதை விசாரிக்கணும். இதுக்கு பின்னாடி நிறைய எம்எல்ஏ தொடர்பு இருக்குது, எம்பி தொடர்பு இருக்குது, முதல்ல இங்கே இருக்கிற அரசாங்கத்தினுடைய தொடர்பு இருக்குது.
எல்லாம் சேர்ந்து தானே பாவத்தை அப்ராணி சப்ராணிகளை மாட்டி விட்டு வீரப்பன் வந்து சந்தன மரத்தை வெட்டி எல்லாம் அவனா பெரிய பங்களா மைசூர் பங்களாவை கட்டி உள்ளே வாழ்ந்தேன். போய் மறந்துக்கிட தானே இருந்தாலும் ஒளிஞ்சு கிடந்தேன். அதனால் வந்து இது கள்ளச்சாராயம் என்பது ஏற்புடையதல்ல. இது தமிழ்நாடு அரசாங்கம் போன வருஷம் செத்தான் 19 பேர், இந்த வருஷம் 63 பேர், அடுத்த வருஷம் 100 பேர். ஜாலியாக 10 லட்சத்தை வாங்கிட்டு இருப்பாங்களே தவிர மக்களுக்கு வந்து மறுபடியும் 40 வர சொல்லுவாங்க. இந்த சட்டசபை 2026 வரும், அதுக்கு ஓட்டு போடுவாங்க. இவங்கெல்லாம் 500 லேபர்ஸ், தமிழ்நாட்டில் 500 லேபர்ஸ் ஆகிட்டாங்க. எல்லா பேரும் 500 கொடுத்தேன்னா திருமார் நிற்கிறானா, நடராஜன் நிற்கிறானா, கங்கை நிற்கிறானான்னு தெரியாது. யார் ரெண்டாவது ஓட்டு போடுவேன், அவனுக்கு தெரியுறது காந்தி தாத்தா தான், யாரும் தெரியாது. அதனால் கள்ளக்குறிச்சி சாவு இனிமேல் வரக்கூடாது. அரசாங்கம் இரும்பு கடன் கொண்டு போய் அடக்கணும். அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இரும்பு கடன் கொண்டு எப்படி அடக்கும், கள்ளச்சாராயம் வைக்கிறவனோட அடக்கம், டாஸ்மார்க் வைக்கலாம் அடக்காது. ஏன்னா அவனும் இந்த டூப்ளிகேட் சரக்கு தான் விற்கிறான், இவனும் டூப்ளிகேட் சரக்கு தான் விற்கிறான். இவன் குறைச்சி விற்கிறான், இவன் காஸ்ட்லியாக விற்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தான். போன வட்டம் ஏகப்பட்ட பேர் ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிச்சிட்டு செத்தாங்க தெரியுமா? ஒயின் ஷாப்பில் பாண்டிச்சேரியில் இந்த டாஸ்மார்க்லலாம் இங்கிட்டலாம் வாங்கி குடிச்சிட்டு செத்தாங்க. அண்ணன் தம்பி அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை செத்து போயிட்டான், ஹார்ட் அட்டாக்ல செத்து. சைனடு சைனடு எப்படி வந்துச்சு அதுக்குள்ளே? சைனடு சாதாரண பாய்சனா, எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அப்படி இருந்தால் இப்படி இந்த முனிக்கண்ணு இங்கே பட்டா எங்கனக்குள்ளே விரைச்சிருவேன். அதை எப்படி இவனுக்கு கிடச்சி புது கதையாக சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒயின் ஷாப்பில் கொடுக்குறதே டூப்ளிகேட் சாராயம் தான். இதை வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அரசாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இதெல்லாம் செக் பண்ணணும். இவன் பண்ண மாட்டான். ஹெல்த்துலேருந்து வந்து எல்லா ஆலைகளிலும் ஆய்வு செய்யணும். குறிப்பாக வந்து அண்ணன் வேல்முருகன் கூட சொல்லியிருக்கிறாரு, எல்லா ஆலைகளிலுமே டூப்ளிகேட் சரக்கு ஸ்பிரிட்டு தான் விற்கிறான், எத்தனால் போடுறான், பழங்கள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு வேல்முருகன் தமிழக வாழ்முரிமை கட்சி வேல்முருகன் சொல்லியிருந்தார். அதே போல் எல்லா ஆலையுமே ஆய்வு செய்யணும். மக்களுடைய உயிர்கள் விளையாடக்கூடிய அரசாங்கத்தை இழுத்து மூடி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பாத வரைக்கும் இந்த அவலச்சாவுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தம்பியினுடைய எதிர்காலம், நடராஜனும் கங்கையினுடைய எதிர்காலம் நல்லா வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த கருத்துக்களை கட்டாமல் வெட்டாமல் அப்படியே கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். பேசு தமிழா பேசை.